எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டடி வித் கயல் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான புக் ப்ரூஃப் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. அலெக்சாண்டர் பெயின், ஹாங்க் மான்ஸ்கி, ஜான் ஷெஃபர்ட் பேரன், மைக்கேல் ஆஸ்ட்ரிச். ஸோ இவங்க வந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க பொறுத்துக்களை. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 96 இருக்குது. அதாவது 96லேருந்து 102 வரைக்குமே இந்த லெசன் வரும். இதில் வந்து ஒருத்தரை பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அலெக்சாண்டர் பெயின் பற்றி 97, ஆங்க் மான்ஸ்கி பற்றி 98, ஜான் ஷெஃபர்ட் பற்றி 98, மைக்கேல் பற்றி 100ல் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமையை பெற்றார்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1985 அமெரிக்காவின் ஹாங்க் மான்ஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெஃபர்ட் பேரன் தானியங்கி பண இயந்திரத்தை வந்து நிறுவியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை பற்றி கேட்டாங்க, 4-5 இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பொறுத்துக்களை வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவர் யார், அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, அதை வந்து மைண்டை வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சி.வை. தாமோதரனார். 11th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 78 இருக்குது. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படும் சி.வை. தாமோதரனார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தார்னு அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. 11th 12th புக்கில் ஒரு இயல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்குக்கு பின்னாடி சான்றோர் சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கில் வந்து ஒரு தமிழ் அறிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதை படித்து வச்சுக்கோங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த மாதிரி இவர் யார், இந்த புலமை பெருங்கடல் அப்படின்னா யார், இந்த மாதிரி அவங்களோட சிறப்பான ஒரு லைனை கொடுத்துட்டு இவங்க யார் அப்படின்றத கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சான்றோர் சரித்திரத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கூற்று சரி, எந்த கூற்று தவறுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சிற்றகல் ஒளி அப்படின்ற லெசனில் பேஜ் நம்பர் 163 இருக்குது. மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றி தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினேன். அதாவது மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள் வந்து பேசுகிறதா இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த லெசனில் வந்து ஒரு சூப்பரான நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். சென்னை எப்படி பிரிஞ்சுது, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வந்து கேரளாவிலேருந்து எப்படி பிரிஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த லெசனை, படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி கிடையாது, செங்கல்வராயன் அவர்கள் தான் வந்து மாநகராட்சி கூட்டத்திற்கு வந்து தலைமை வகிச்சிருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 2 மட்டும்தான் சரி. அடுத்த கொஷின் பாருங்கள். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ரா. இளங்கோமலனார் அவர்கள். இது வந்து தமிழ் சொல்வனம் அப்படின்ற லெசனில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 5ல் யார் இவர், அதான் நா. முத்துசாமி இருக்கார் இல்லையா, அவர் கூட யார் இவர் சொல்லிட்டு தான் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. அவரை பற்றி 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து யார் இவர் அப்படின்ற ஒரு பாக்ஸில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தார். பாவனார் நூலகம் ஒன்றை நான் ஆக்சுவலாக பாவனார் நூலகம் யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படி தான் கேட்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாவனார் நூலகமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ராஜசிம்மேஸ்வரம் கோயில். இது 11th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 152ல் காலத்தை வென்ற கலை அப்படின்ற லெசனில் இருக்குது. சிறப்பு தமிழ் அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணுறேன் சிறப்பு தமிழ்னு, பட் இது நார்மல் புக்கு தான், 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. சிறப்பு தமிழ் வந்துச்சுன்னா நான் சிறப்பு தமிழ் மென்ஷன் பண்ணுறேன். பட் சிறப்பு தமிழில் ஆல்ரெடி நான் பார்ட் 2லேயே சொல்லிட்டேன் ஒரு 3-4 கொஷின்ஸு. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 152ல் இந்த லெசன் இருக்குது. அதாவது கைலாசநாதர் கோவில் பற்றி சொல்லியிருக்காங்க. ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட கோவிலே
ராசராசனுக்கு அது போன்றதோடு பெரிய கோவிலை கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டியது அல்லவா அப்படின்னு. அதாவது இது வந்து உரையாடல் மாதிரி இருக்கும் இந்த லெசன். இந்த லெசன்லையுமே நிறைய இன்ஃபர்மேட்டிவாக விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு வந்து இந்த கோவில் கட்டணும், இந்த தஞ்சை பெரிய கோவில் கட்டணும் அப்படின்ற தூண்டினது என்ன அப்படின்னா ராஜசிம்மேஸ்வரம் கோயில். அந்த ராஜசிம்மேஸ்வரம் கோயில் என்ன அப்படின்னா கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதாவது ராஜசிம்மன் அப்படின்ற ஒரு மன்னன் தான் வந்து கட்டியிருப்பாங்க, பல்லவ மன்னன். அந்த ராஜசிம்மனோட பேரை தான் ராஜசிம்மேஸ்வரம் சொல்லிட்டு அந்த கைலாசநாதர் கோயிலை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் இருக்குது. அதாவது 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 187 சீவக சிந்தாமணியில் இந்த ஒரு பாடல் கொடுத்துட்டு சூழ் அப்படின்னா கருன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ சூழ் அப்படின்னா கருப்பம், சூழ் அப்படின்னா சுற்று, சூழ் அப்படின்னா சபதம், சூளுரைத்தார்கள், சூளுரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். சூளுரைக்கிறது என்னன்னா சபதம் எடுக்கிறது. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரியானவற்றை பொறுத்துக. அஷரப்பியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதாலபத்திரம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 81 இருக்குது. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற லெசனில். இதுவும் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். இதில் வந்து ஒரு 8, 9 கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 4 மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். இது தெரிஞ்சிருந்தாலே கண்டிப்பாக இது போட்டிருக்கலாம். ஏன்னா வித்யாரம்பம்னா நம்ம விஜயதசமி அன்னைக்கு குழந்தைங்கள வந்து படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வித்யா அப்படின்னா கல்வி, ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம், வித்யா ஆரம்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியாசம் அப்படின்னா பயிற்சின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிலே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து சீதாலபத்திரம், தாழை மடல் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நுணுக்கங்களாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சாலே கண்டிப்பாக இந்த ஆன்சர்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கலாம். அடுத்ததாக பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னா யாருன்னா கல்லாதவர்கள். இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 44 இருக்குது. இது வந்து புக் பேக் கொஷினாகவும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், கல்லாதவர், பயனில்லாத, கலர் நிலம் போன்றவர் அப்படி சொல்லி திருக்குறள் பகுதியில் இந்த கொஷின் இருக்கும். அடுத்ததா நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு பழம்பழுத்தற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த அணின்னு கொடுத்துருக்காங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 72 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உவமை அணி. பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சமழம் பழம் பருத்தது போன்றதாகும். உவமை அணின்னா என்னென்னா அது போல இருக்கும், இது போல இருக்கணும், போல அப்படின்ற ஒரு உருபு வந்து வரும். இந்த திருக்குறளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அற்று, தற்று அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓமை அணி தான். இதை வச்சு நீங்கள் ஓமை அணியா இல்லையான்னு நீங்கள் கண்டிப்பாக போட்டுடலாம். அடுத்ததா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை இடக்கரடக்கல் மங்களமாகும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சரி, 2 தவறு, 3 வந்து சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 7th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 68 வழக்கு அப்படின்ற லெசனில் இருக்குது. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுறதா இடக்கரடக்கல். பட் மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்கள் குறிப்பிடுறது மங்களம் கிடையாது. மங்களம் இல்லாத சொற்களை மாற்றி மங்களமாக குறிப்பிடுறதா வந்து மங்களம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்துக்கோங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழு, குறி அப்படி சொல்லிட்டு ஒரு 3 டாபிக் இருக்கும். அடுத்ததா வெண்பாவிற்குரிய ஓசை என்னன்னு கேட்டிருக்காங்க. வெண்பாவிற்குரிய ஓசை வந்து செப்பல் ஓசை. 10th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 195 இருக்குது. செப்பல் ஓசை, அகவல் ஓசை, தூங்கல் ஓசை, துள்ளல் ஓசை, இது 4மே வந்து எந்தெந்த பாக்குரியது அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் இதில் வந்து அகவல் ஓசை வந்து அகவல் ஓசை வந்து எந்த பாவக்குரியதுன்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சங்ககால பாடல்களை கொடுத்துட்டு யார் வந்து பாடியிருக்கா, அதில் ஒன்று காலக்கணிதம், கண்ணதாசன், இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுடலாம். முல்லைப்பாட்டு, காசிக்காண்டம், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் ஓகே. பட் முல்லைப்பாட்டு, காசிக்காண்டம் மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் காலக்கணிதம், கண்ணதாசன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வந்து சங்ககால பாடல் கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது இந்த கொஷின். இதுக்கு வந்து புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 189 காலக்கணிதம் இருக்குது. இந்த 4 லெசனுமே 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. 4 லெசனுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பட் நான் இதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடலை, ஏன்னா இது ஈஸி தானே, அதனால்.
அடுத்ததா செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை அப்படின்றதான் வந்து செந்தமிழுக்கான இலக்கண குறிப்பு. 12th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 3ல இருக்குது. செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி அதெல்லாமே பண்புத்தொகைகள். எப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ், செம்மை கூட்டல் நிறம் செந்நிறம், செம்மை கூட்டல் பருதி செம்பருதி, செம்மை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பண்புத்தொகைகள். இதில் கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது இலக்கணத்தில், அதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அடுத்ததா காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து தண்டி அலங்காரம். 12th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று. காவிய தரிசனம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்து சிறப்பு தமிழ்லையுமே வந்து மென்ஷன் ஆயிருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 138ல் வீட்டுக்கோர் புத்தக சாலை அப்படின்ற லெசனில் இருக்குது. தஞ்சை சரஸ்வதி மஹால். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம, ஒரு தவறான கூற்று, அந்த மும்பை நடுவண் நூலகம் அப்படி சொல்லி தவறான கூற்று இருக்கு இல்லையா, அதே தான் இதுவும் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ ஒரு கொஷின் தெரிந்தாலே ஒரு 2-3 கொஷின் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து புனைவு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 22ல் இருக்குது. ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. கண்டிப்பாக இந்த தமிழ்ச்சொல் ஒன்று வந்து கேட்பாங்க. அதனால் புக் பேக்கில், அதாவது ஒரு இயல் முடிஞ்சதுக்கப்புறம் 9th 10th மட்டும் 9th 10th 11th 12th இந்த 4 இதில் தமிழ்ச்சொல்லுக்கு ஆங்கில சொல்லுக்கு தமிழ்ச்சொல் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட தமிழுக்கான புக் ப்ரூஃப் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜிகே வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.